அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்தடுத்த நாட்களில் என்னென்ன பலன்கள் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்து பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது சூரியன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு கன்னி ராசிக்காரங்களுக்கு. சொந்த முயற்சியால் எந்த தொழிலிலும் காலூன்றி நிற்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜவுளி வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை அள்ளுவாங்க. சந்திரனுடைய இடப்பயிற்சி இவர்களுக்கு சாதகமான நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விறுவிறுப்பாக வியாபாரம் செய்து கையிருப்பை அதிகரிக்கக்கூடியவங்களா கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. இது போல இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் கன்னிராசிக்காரர்கள் பற்றி இந்த வீடியோவில் இருக்கு. நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதோடு நீங்க 12 ராசியில எந்த ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களுடைய கன்னிராசியில் 2024 தொடங்கினதுக்கு பிறகு இந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேவைப்படலாம், அதனால் அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விறுவிறுப்பாக நீங்கள் வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதோடு இந்த ராசிக்காரர்களுக்கு ராகு 7ஆம் வீட்டில் இருக்கார். மேலும் பெண்ணுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரன் தேடக்கூடிய பெற்றோருக்கு நல்லபடியான ஒரு வரன் அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டம் இவர்களுக்கு திருமணம் கைக்கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவி கிடைக்காம தடுமாற்றம் அடைந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அது எல்லாம் சரியாக மாறும். நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதோடு இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் வாய் வார்த்தைகளால் கடுமையான சண்டை வரலாம். அதனால் உங்களுடைய வார்த்தையில் ரொம்பவே கவனம் தேவை. நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு விஷயத்த பேசுகிறீங்க அப்படின்னா ஒன்றிற்கு 2 முறை யோசித்து அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அமைதியை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுடைய குலதெய்வம் என்ன என்பதையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இதோடு இந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் கஷ்டம் வந்தாலும் ஒரு சில நேரங்களில் நாம் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோடு உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவ்வப்போது வந்து போகிறது தான். ஆனால் அதை வச்சு நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். உடல்நிலை பாதிப்பு உங்களுக்கு சீக்கிரத்திலேயே சரியாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுபோல் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு விரைவிலேயே காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சூரியன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. கோபத்தை விலக்கிட்டு வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துறது இவர்களுக்கு நல்லதுங்க. திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்ப சிறப்பானது. சந்திரனுடைய நகர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது தன வரவை உண்டாக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரித்து காணப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வெகு நாட்களாக காத்து இருந்த விஷயங்கள் கூட தற்போது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. மேலும் உங்களுக்கு பார்க்கும்போது புதன் 10ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய முயற்சிகளுக்கு வரக்கூடிய முட்டுக்கட்டைகளை தகர்த்து எறிவீங்க. குரு 9ஆம் இடத்துல இருக்காரு. வெளிநாட்டில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வீங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு. பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. சனி 6ஆம் இடத்துல இருக்காரு. சிறு பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவு செய்வீங்க. சில குடும்பங்களில் பாக பிரிவினை நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம். ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. குடும்ப பிரச்சனைகளில் பட்டும் படாமலும் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேது 1ஆம் இடத்துல இருக்காரு. நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக கடினமாக போராடக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எந்த விஷயத்துக்கும் தளராமல் செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியது எல்லாமே இனிமேல் நல்லபடியாக நடக்கக்கூடியதாகத்தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் படாமல் இருக்கிறதே உங்களுக்கு சிறப்பான பலன்களையே பெற்றுக் கொடுக்கும்.
இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் இனி வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசியில் வியாபார விஷயமாக பார்க்கும்போது நீங்கள் எதையுமே அனுமதியோடு செய்து முடிக்கிறது நல்லது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியால் தொழிலுக்கு சில இடையூறுகள் உங்களுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் அதிக நன்மையை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முதலீடு செய்யும்போது நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு முதலீடு செய்கிறது நல்லது. அது பிற்காலத்தில் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் குழந்தை பிராப்தம் உண்டாகும். நீண்ட நாட்களாக எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு கோவிலாக சென்றவர்களுக்கு கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அரசாங்க ஊழியர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலும் திருமண காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் பூர்த்தி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வராமல் இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது. மேலும் பொதுநல சேவையால் உங்களுடைய புகழ் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆசைப்பட்ட புதிய வாகனங்களை நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, எடுத்த விஷயத்த முடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போட்டி பந்தயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா போட்டி பந்தயங்களுமே வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு அதிகம். மேலும் உங்களுக்கு கெட்டிக்காரத்தனமான காரியம் எதையும் செய்யலை அப்படின்னா பெட்டியில் இருக்கக்கூடிய பணம் கரைந்து கொண்டே கண்ணுக்கு தெரியாமல் போகும் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் பண விஷயத்தில் கையாளக்கூடிய ஒவ்வொரு செயலுமே ரொம்ப கவனத்தோடு மேற்கொள்வது நல்லது. இல்லை அப்படின்னா பணம் கரைந்தே தீரும். அதனால் அதில் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் வார இறுதியில் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடையக்கூடியதாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு இடையே கசப்பான சில விஷயங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விவசாய வேலை அப்படின்னு பார்க்கும்போது வேலைகளில் விறுவிறுப்போடு நீங்கள் இருப்பீங்க. யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் பத்திரத்தில் கையெழுத்து போடும்போது யோசித்து கையெழுத்து போடுறது ரொம்ப சிறப்பு. மேலும் இறை வழிபாட்டில் மனதை செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வரும்போது நீங்கள் சந்திராஷ்டமத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம், ஆனால் அது நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்குதே, உடல்நிலையில் பிரச்சனை இருக்கே அப்படின்லாம் நினச்சி பயப்படாதீங்க. அதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது தாராளமானதாகத்தான் இருக்கும். தொழில்துறையில் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு தாராளமான நிலைமை லாபம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய இருக்குது. நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே விலகி நிற்கும். அதனால் உங்களுக்கு வியாபாரமும் சிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் என்றே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வெளியூர் பயணங்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு நல்லதொரு பலனை தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வெளியூர் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இரவு நேரங்களில் வாகனங்களில் செல்வது சற்றே தவிர்க்கிறது நல்லது. அப்படியே சென்றாலும் கவனத்தோடு இருக்கிறது இன்னமும் சிறப்பானது. இப்படியாக இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் இப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது என்று ஜோதிடர்களால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இது போல் நிறைய ராசிக்கான வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்லையே இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கூட இனிமேல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள். அதாவது ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் தெளிவான முறையில் நம்மளுடைய சேனல்லையே கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ராசிக்கான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கூட கேட்கலாம். அதற்கான பதில்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.